ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலோடைய ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே நான் அப்டேட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா வாட்சவர்ஸ் வந்து ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, மீடியமாக போச்சு, ஒரு கூலாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டர்டே நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன நம்மளுடைய நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாட்சவர்ஸ் 13 hours இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ எனக்கு இது ரொம்பவே கூலான ஹாப்பியான விஷயம். நான் ஏறாது, இதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிடும், மானிட்டேஷன் போயிடும் அப்படிலாம் நினச்சி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு தான் இந்த வீடியோவே நான் போட ஆரம்பித்தேன். சரி, நம்மளுடைய சேனல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இது பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாக்க நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவே போட ஆரம்பித்தேன், இந்த கண்டென்ட் எடுத்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேற்று எனக்கு 13 மணி நேரம் வந்து நேற்று மதியம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி சந்தோஷமான தகவலாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து வாட்சவர்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்குது யூடியூப்பில். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக வந்து வாட்சவர்ஸ் வந்து இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 1 இயருக்கு முன்னாடி போட்ட அந்த ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த வீடியோவில் 800 hours வந்து எனக்கு ஆட் ஆகிருந்துச்சு. அந்த ஹவர்ஸ் தான் இப்போ வந்து எனக்கு குறைஞ்சிருக்குது. அந்த ஒரு வீடியோவுக்கு அப்புறம் நான் ஒரு 3 month வந்து கண்டென்ட் வீடியோவே போடல, ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த ஒரு 3 monthக்கு எனக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். இந்த 3 monthக்குள்ளார எல்லா இதுவும் யூடியூப்பில் எனக்கு சால்வ் ஆகி ஃபுல் மானிட்டேஷன் கிடச்சிருன்ற நம்பிக்கை வந்திருக்குது. ஏன்னா வந்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோ வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு ஒரு 3 month கழித்து தான் நான் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ. ஸோ அதில் ஏறின டைமிங் வந்து இன்னும் 3 month கழித்து தான் எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ நோ ப்ராப்ளம், கூலாக நான் வந்து யூடியூப்பை ரன் பண்ண முடியும். அது இந்த 1 or 2 monthல வந்துட்டு இன்னும் நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு என்ன பண்ணலாம் வீடியோ அப்படின்றத திங்க் பண்ணி அதில் இறங்குறது தான் புத்திசாலித்தனம். ஸோ வந்துட்டு நீங்களும் இதே மாதிரி என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குற ஹெட்டிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்கு முன்னாடி, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, 3 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் சேனல் ஆரம்பித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ சேனலில் வந்து நடத்த முடியாமல் அது கொஞ்சம் வெக்ஸ் ஆகி விட்டுட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. திருப்பி வந்துட்டு சேனலில் வந்து வியூஸோ இல்லை வாட்சவர்ஸோ ஏறி இருக்கிறத பார்த்துட்டு திருப்பி ரன் பண்ணக்கூடிய பீப்புள்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் பார்க்குறேன். ஸோ இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லி நான் இதெல்லாம் கேட்டிருக்கிறேன். இப்போ என்னன்னாக்கா வாட்சவர்ஸை ஸ்கோர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்து, அப்போ ரொம்பவே ஈஸி அப்படிங்கிறது தான் இன்னைய தகவல். எப்படி அதுன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வந்து புதுசாக வந்து புதுசுன்னு கிடையாது, அது வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்குது. லைவ்ன்ற ஒரு யூடியூப்பில் லைவ்ன்ற ஒரு ஆப்ஷனு. அந்த லைவ் ஆப்ஷனை வந்து முன்னாடிலாம் யாருமே வந்து ரொம்ப யூஸ் பண்ணலை. ஒன்லி டீச்சிங்கு அண்டு இந்த கொரோனா டைமில் வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமிங்கில் நல்லாவே இந்த லைவ் வந்து ப்ரோக்ராம் ரொம்பவே யூஸ் ஆச்சு. மீட்டிங்கு, கான்ஃபரன்ஸ், அந்த இது பெரிய பெரிய லெவல் ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி இதுக்கு மீட்டிங் அந்த மாதிரி தான் வந்து யூடியூப் லைவ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சர்வசாதாரணமாக வீட்டில் இருக்கிற லேடிஸு, வேலைக்கு போகிற லேடிஸு எல்லாருமே சரி லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைவ்ல வந்து ஈஸியாகவே டைமிங் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற தகவல் வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. நான் லைவ் போட்டால் எதுவுமே வரமாட்டேங்குது, யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் ரெகுலராக கண்டினியூவாக லைவ் போட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வருவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்கள் பேசுகிறவங்கள்ட்ட பேசுங்க, ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட வாட்சவர்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா 1 இயருக்கு முன்னாடி, அந்த வீடியோ வந்துட்டு ஒரு 800 hours தான் எனக்கு கொடுத்துச்சு. அப்போ 2200 மணி நேரம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 200 hours மட்டும்தான் எனக்கு அந்த சாங்ஸ் இதெல்லாம் போட்டதில் கிடச்சிது. அதுக்கப்புறம் 8 month வந்து கேப் விட்டுருந்தேன். நான் வந்து சேனலில் நானும் வெக்ஸ் ஆகி சேனலை விட்டுட்டு எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ஒரு 8 month சும்மாவே கிடந்துச்சு சேனலு. அதில் வந்து எனக்கு டைமிங் ஏறவே இல்லை. அதுக்கப்புறமா தான் சரி ஏன் நம்ம லைவ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ் போட ஆரம்பித்தேன். லைவ் போட்டு தான் இப்போ 2000 hours வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1.5 monthல நான் ஸ்கோர் பண்ணினேன். இதை நான் என்னோட அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அந்த லைவ்ல வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக போடுங்க. ஒன்று வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கலாம், இல்லது உங்களுடைய ஏதாவது ப்ராடக்ட் சேல் பண்ணணும் அப்படின்னாக்கா சேல் பண்ணலாம். ஏன் இப்போ நிறைய பேர் ஆஸ்ட்ராலஜி கூட அதில் நேரடியாக பார்த்து சொல்கிறாங்க, அது யூஸ் பண்ணலாம். இல்லையா, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸை இன்க்ளூட் பண்ணி நீங்கள் லைவ் ப்ரோக்ராமில் காட்டி வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். இல்லை டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க டீச் பண்ணுறது, அது மூலமாக நிறைய பேருக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க முடியுமா, அந்த மாதிரி தகவல்களை ஷேர் பண்ணலாம். ஸோ நிறைய வந்து லைவ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யூடியூப் லைவ் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லானது. அது நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. லைவ் ப்ரோக்ராம் மூலமாக கண்டிப்பாக வாட்சவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிக்கணும், சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி,
லைவ் போடுங்க. அதை நீங்கள் சில பேர் வந்து ஃபேஸ் காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில், அதுக்கெலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஃபேஸ் காட்டாமல் நீங்கள் பண்ணுற உங்களுடைய பிஸ்னஸ் இது மூலமாக டெவலப் பண்ணிக்க முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது லைவ் மூலமாக நல்ல தகவல்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா இப்போ அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அதாவது வேலைக்கு போகிறவங்க சம்டைம்ஸ் வந்து லைவ்ல வந்து ஃபுல் ஆக்டிவிட்டியை காட்ட முடியாமல் கொஞ்சம் நேரம் லைவ் போட்டு இந்த மாதிரிலாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆனால் லைவ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து யூடியூப்ல நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி நல்ல தகவல்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். எல்லாராலையுமே லைவ் போட்டு சேனல் ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு வருவாயை ஈட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல். லைவ் போட்டால் ஈஸியாக வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க, வின் பண்ணுங்க. பாய். சேனல் பிடிச்சிருந்தா ரெகுலராக பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களால தான் நான் வர முடியும், வேற யாராலையுமே கிடையாது. இது ஒரு உண்மையான விஷயம். ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்றதுக்கு கண்டினியூ பண்ணுங்க. பாய்.